இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் லப்பர் பந்து. வாங்க சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல அன்பு, சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்கூல் பசங்க எக்ஸாம கூட சரியா எழுதாம அந்த ஊர்ல நடக்கிற கிரிக்கெட் மேட்ச விளையாட போறாங்க. இதை பார்த்து அந்த பஸ்ல இருந்த தாத்தாவும் எந்த டீம் கூட விளையாட போறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அன்புவும் எல்லா ஊர்லயும் 100 டீம் இருந்தாலும் ஒரு டீம் தான் ஊருக்கே அடையாளமா இருக்கும், அந்த மாதிரியான டீம் தான் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம். சின்ன வயசுல இருந்து அந்த டீம்ல சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிறது எங்க கனவுன்னு சொல்ல, அப்படி கிரவுண்ட்ல அவங்க ரெண்டு பேருமே இறங்குறாங்க. அப்ப சரவணன் அன்புவை பார்த்து கருப்பையா சொன்னாரு, நீ வந்தா சரி, ஆனா நீ விளையாட போற அப்படின்னு மத்தவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு அன்புவும் சொல்லிட்டு கருப்பையாவை பார்க்க வராரு. கருப்பையாவும் அன்புவை கூட்டிட்டு அவங்க டீம் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு, இவன் நல்லா பவுலிங் போடுவான், நம்ம டீம்ல சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு காண்டான வெங்கடேசனும், இவனுக்காக நம்ம ஆளுங்களை வெளியில உட்கார சொல்றியா, அப்படியே உட்கார சொன்னா யாரு உட்காருவாங்க அப்படின்னு கேட்க, நான் உட்காரனப்பா, எனக்கு என் டீம் ஜெயிக்கணும், கப்ப வாங்கி என் கையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பையா போயிட்டு வெளியில உட்கார, அதுக்கப்புறம் அன்புவை ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம் கூட விளையாட சொல்றாரு. வெங்கடேசன் கருப்பையா சொன்னதுக்காக அன்புவை டீம்ல சேர்த்துக்கிட்டாலும் தன்னோட ஆளுங்க கிட்ட, இவனுங்களெல்லாம் இப்ப கிரவுண்ட்ல விட்டா நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு நக்கலா பேசிக்கிட்டு இருக்கான். இதை கிட்ட சரவணனும் அன்பு கிட்ட போயிட்டு, நான் சொன்னேன்ல ஜாலி டீம் எல்லாம் முன்ன மாதிரி இல்ல, எல்லாம் சாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கருப்பையான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் டாஸ் போடுறதுக்கும் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, மத்தபடி எல்லாமே வெங்கடேஷ் தான். அவன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் கூட ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் டீம் கப் அடிச்சதே இல்ல. இதே மாரி இந்த பட்டிக்காட்டுல நடக்கிற மேட்சுக்கு எதுக்கு கருப்பையா வர சொன்னாருன்னா, இங்க எவனுக்குமே ஒழுங்கா கிரிக்கெட் விளையாட தெரியாது, அதனால எங்கேயாவது அடிச்சு ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் இங்க வந்தாருன்னு சொல்றான். ஆனா எதையுமே காதுல வாங்காம அன்புவும் ஜாலி டீமுக்காக ஃபீல்டிங் பண்ண, அப்ப பேட்டிங் பண்றதுக்காக சச்சின் பாய்ஸ் டீமை சேர்ந்த கெத்துவும் கிரவுண்ட்குள்ள இறங்குறாரு. அவருக்கு விஜயகாந்த் பாட்டை போட்டு என்ட்ரி கொடுக்க, அவரும் பேட்டை சொல்லறாரு. இந்த ஏரியாவில எங்க மேட்ச் நடந்தாலும் இவர் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாரு, அந்த அளவுக்கு வெறித்தனமா ஆடுவாரு. அவரை பார்த்ததும் சரவணனும் அன்பு கிட்ட, உனக்கு இவர் மாதிரி தானே ஆகணும் ஆசை அப்படின்னு சொல்ல, அன்பும் முறைக்க அப்படியே மேட்சுமே ஸ்டார்ட் ஆகுது. போடுற பந்தலத்தையுமே கெத்து அடிச்சு வரட்டுறாரு. இதை பார்த்து அன்பும் வெங்கட் கிட்ட போயிட்டு, அண்ணே கெத்துக்கு ஆப்ல அடிக்க வரல, அதனால அங்க பால போட்ட மாட்டிப்பாரு அப்படின்னு ஐடியா கொடுக்க, அதுக்கு வெங்கட்டம், எல்லாம் எங்களுக்கு தெரியும், போய் ஃபீல்டிங் நில்லு அப்படின்னு துரத்தி விடுறான். அப்படி கெத்துவுமே அவுட் ஆக, அன்பும் சரவணனும் டீம் கிட்ட கூட சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப கெத்துவோட பொண்டாட்டி யசோதாவும் டிராக்டர் ஓட்டிக்கிட்டு அங்கே வர, அவங்கள பார்த்ததும் கெத்தும் கணத்துக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு. யசோதாவுக்கு கெத்து கிரிக்கெட் விளையாடுறது சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம யசோதாவும் கெத்தும் 12வது படிக்கும் போது சாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. கிரவுண்ட்ல இருந்த ஆளுங்களும் கெத்துவோட மச்சானும் கெத்தும் இங்க வரவே இல்ல அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் நம்பாத யசோதாவும், கமெண்ட்ரி பண்ற அந்த கொட்டைக்கு கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் பயந்துகிட்டு கணத்துல இருக்கிற கெத்த போட்டு கொடுத்துறாங்க. அதனால கெத்தும் எதையுமே பேசாம வந்து டிராக்டர்ல உட்கார, யசோதா வந்து டிராக்டர்ல ஏறி பிச்சு நல்லா உழுதுட்டு போறாங்க. இதை பார்த்த ஊருக்காரங்களும் வாயடிச்சு போயிடுறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப லைவ்ல அன்புவோட வீட்டை காட்டுறாங்க. அவரு ஒரு சிஎஸ்கே வெறியன் போல, அதனால வீடு ஃபுல்லாவே மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு தோனியோட போட்டோவா வரைஞ்சு வச்சிருக்காரு. இத பார்த்த லோக்கல் சேனலும் அவர்கிட்ட வந்து, எல்லாருக்கும் தான் சிஎஸ்கே பிடிக்கும், அதுக்கு நீ ஏன் இப்படி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அன்புவும், எல்லாருக்கும் தான் பிடிக்கும், ஆனா எல்லாரை விடவும் எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு காட்டணும்ல, நாம எதை பண்ணாலும் கூட்டத்துல ஒரு ஆள் இருக்க கூடாது, தனியா தெரியணும்ல அப்படின்னு சொல்ல, பக்கத்துல இருந்த சரவணனும் மைக்க புடுங்கி, அன்பு கெஸ்ட் பிளேயரா விளையாடாத டீமே இல்ல, அதனாலதான் எல்லா கலர் செர்சியுமே வச்சிருக்கோம், அதுக்காக ஒரு செர்சி கடையவே அவங்க அம்மாவோட பேர்ல தொடங்கிட்டான் அப்படி சொல்றாரு. அப்படி கருப்பையாவும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் நடத்துற டோர்னமெண்டோட போஸ்டர் ஒட்டிக்கிட்டு, இந்த வருஷமாவது ஜாலி டீம் கப்படிக்கணும், நான் டீமை விட்டு வெளியில வரணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, இதை பார்த்த ஊர்க்காரனும், உங்க பொண்ணு ஆகிலாவ கிரிக்கெட் விளையாட வர்றீங்க, இப்ப போஸ்டர் ஒட்டுறீங்க, இன்னும் இந்த கிரிக்கெட்டை நீங்க விட மாட்டீங்க போல அப்படின்னு கேட்க, என்ன பண்றது வாழ்க்கையோட கலந்துருச்சு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் அன்பு வர, அவரை நிறுத்தி கருப்பையாவும், போட்டா இருந்தா கூட பேனர்ல போடணும், இது ஜாலி டீமோட 20வது வருஷ டோர்னமெண்ட் அப்படி சொல்ல, அதெல்லாம் இருக்குனே வேணானே அப்படின்னு அன்பும் சொல்ல, அதுக்கு கருப்பையாவும், இன்னைக்கு வேணும்னா 20-30 டீம் கூட நீ விளையாடலாம், ஆனா உன்னோட முத கேப்டனே நான் தான், ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னு சொல்ல, சரிண்ணே நான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு போறேன், போயிட்டு வந்து போட்ட தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் போறாரு. அடுத்ததா அன்பும் அவரோட ஃப்ரெண்டு பிரகாஷோட கல்யாணத்துக்கு வராரு. அப்ப துர்காவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கல்யாணத்துல போடுற அந்த சாங்ஸ் எல்லாத்துக்குமே வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துதான் அன்புவுக்கு துர்காவை ரொம்பவே பிடிச்சு போகுது. அதனால அவங்க போடுற மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே அன்புமே போட, இதை துர்காவுமே பாத்துறாங்க. அதனால அன்புவும் சைலண்டா இங்கிருந்து போறாரு. அப்படியே பிரகாஷ் கட்டிக்க போற அந்த பொண்ணு கிட்ட, எல்லா சனி ஞாயிறுலயும் என் புருஷனை கிரிக்கெட் விளையாட விடுவேன், அதுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு பத்திரத்துல கையெழுத்து வாங்குறாங்க பிரகாஷோட கிரிக்கெட் டீம் ஆளுங்க. அப்படியே துர்காவுக்குமே அன்பு பிடிச்சிருச்சு போல, அதனால அவர்கிட்ட வந்து அவரை வம்புழுக்கிற மாதிரி பேசிட்டு, சாப்பிட தானே போறீங்க, எனக்கும் எங்க அன்னிக்கும் பக்கத்துல இடம் போட்டு வைங்க அப்படி சொல்ல, அன்புமே பந்திக்கு போயிட்டு உட்கார்ந்து இடம் போடுறாரு. அப்படியே துர்காவும் உங்க அண்ணிய சாப்பிட கூட்டிட்டு வராங்க. அப்பதான் அண்ணியும் அன்பை பார்த்து, என்னடா
நல்லவனே, இருக்க அழகாகிட்டே போற, நான் பாரு கல்யாணம் பண்ணிட்டு ஆன்டி மாதிரி ஆயிட்டேன் அப்படி சொல்ல, துர்காவும் அன்னிக்கிட்ட இவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அதான் சொல்லியிருக்கேன்ல ஸ்கூல்ல படிக்கும் போது ஒருத்தனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவனும் பிளேம்ஸ் போட்டு பார்த்துட்டு சிஸ்டர்னு வந்ததும் விட்டுட்டு போயிட்டான் அப்படி சொன்னல, அவன் இவன் தான் அப்படி சொல்ல, இதை கேட்ட துர்காவும் சிரிக்கிறாங்க. அதனால அங்கிருந்து அன்புமே நைஸா கிளம்புறாரு. அடுத்து நான் கெத்துவோட வீட்டை காட்டுறாங்க. அவரோட பொண்ணு தான் துர்கா. துர்காவுக்கு கெத்துவோட அம்மாவும் தலை சீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப யசோதாவும் பக்கத்து விட்டு பசங்க விளையாண்ட அந்த பந்து அங்க வரவும் அதை எடுத்து அருவாமனையில வச்சு கட் பண்ணி அவங்க கிட்ட தூக்கி போட்டுட்டு அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க வந்த கந்துவட்டிக்கார ஐயாசாமியும் யசோதாவை பார்த்து 10 வருஷமாச்சு, இது வரைக்கும் வட்டி மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, எப்ப அசல கட்ட போறீங்க அப்படின்னு கேட்க, தராம எங்க போக போறோம் அப்படின்னு கேட்க, நீ இதையே சொல்லிக்கிட்டு ஆனா உன் வீட்டுக்காரன் சம்பாதிக்காம எங்கேயாவது கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருப்பான், அவன் கெட்டது மட்டும் இல்லாம என் பையனுமே கெடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படி சொல்ல, இதை கேட்டதும் யசோதாவும் ஒருவேளை வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு மேட்ச் விளையாட போயிருப்பான் அப்படின்னு கால் பண்ணி கேட்க, அவரும் பெயிண்ட் அடிக்கிற இடத்துல பிஸியா இருக்கிற மாதிரி சீனை போட்டுட்டு போனை வச்சுட்டு கிரிக்கெட் மேட்ச் விளையாண்டு கப் அடிக்கிறாரு. அந்த கப்பை கூட வீட்டுக்கு எடுத்துட்டு வராம ஐயாசாமி பையன் அரவிந்த் கிட்ட கொடுத்துட்டு அவன் வீட்டுல வைக்க சொல்றாரு. அப்படி எங்க அன்புவும் துர்காவோட அண்ணியை பார்த்து துர்காவோட நம்பரை வாங்க வராரு. ஆனா துர்கா அவனுக்கு முன்னாடி அன்போட நம்பரை அன்னிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்படி அன்புவும் துர்காவும் போன்லயே பேசி பேசி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அங்கே கட் பண்ணி ஒரு நாள் கெத்துவோம் அவரோட சச்சின் பைசா கூட்டிக்கிட்டு தொழுதூர்ல கிரிக்கெட் விளையாட வராரு. அவர் பேட்டிங் பண்ண வரும்போது விஜயகாந்த் பாட்ட போட சொல்லி அவரோட மச்சன் கமிட்டில பிரச்சனை பண்ண, அவங்களும் யாரு எவருன்னு தெரியாதவங்களுக்கு எல்லாம் பாட்டெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால காண்டான மச்சானோ ஊர் பேரு தெரியாத ஊருக்குள்ள விளையாட வராது அப்படின்னு சொன்னா கேக்குறாங்களா அப்படின்னு காண்டாகி அங்க இருந்து போறாரு. இத கெத்துமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆப்போனன்ட் டீம்ல கெஸ்ட் பிளேயரா விளையாட அன்பும் வரவும் அவருக்கு பாட்டு போட்டு வரவேற்கிறாங்க. இதை பார்த்த சச்சின் டீம் ஆளுங்கள்லாம் நம்ம ஊர்ல கெத்து அண்ணா மாதிரி இங்க அன்பு போல அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இல்லாத வரவேற்பு இன்னொருத்தனுக்கு கிடைக்குது அப்படின்னு கெத்துவோம் அன்பை பார்த்து முறைச்சுக்கிட்டு வர்ற பால அடிச்சு தூக்குறாரு. அது 2 தென்னை மரம் ஒசரத்துக்கு போகுது. இதை பார்த்து எல்லாருமே கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க. இதை பார்த்த சரவணனும் ஒரு சந்தில வச்சு அன்பிக்கிட்ட, இந்த ஆளு விளையாண்டத 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இன்னும் 2 தென்னை மரம் ஒசரத்துக்கு அடிக்கிறான், இன்னும் மாறல, அதே மாதிரி தான் ஆடுறாரு அப்படின்னு அன்பு கிட்ட சொல்ல, அதே மாதிரி ஒன்னும் ஆடல, ஒரே மாதிரி தான் ஆடுறாரு, இப்படி அடிக்கிறாரு அப்படி அடிக்கிறாருன்னு சொல்றீங்களே, அவருக்கு ஆப் சைட்ல அடிக்க வராது, அவரும் அடிக்கிறாருன்னு காலிக்கே பந்த போடுறாங்க, இவரும் காட்டா மாதிரி தூக்கி தூக்கி அடிக்கிறாரு, ஒருத்தனும் ஆப் சைட்ல போட மாட்டாங்க, நான்லாம் போட்டேன்னு வச்சுக்க ஒரே ஓவர்ல விக்கெட் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, இதை சவுத்துக்கு பின்னாடி சரக்கு போட்டுக்கிட்டு இருந்த கெத்தோட மச்சான்னு கேட்டுட்டு வெளியில வர, அதை பார்த்த அன்பும் சரவணனும் எங்க நம்ம பேசுனதை கெத்துக்கிட்ட சொல்லிடுவாரோ அப்படின்னு பயப்படுறாங்க. மச்சான நேரம் கெத்துக்கிட்ட வந்து இவனுங்க பேசிக்கிட்டு இருந்ததை சொல்ல, அவரும் சண்டைக்கு போகாம அவங்க காதல விழுகிற மாதிரி சந்தையில பேசுற சின்ன பசங்களுக்கு நம்ம பேசி என்னத்துக்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இது அன்புமே முறைச்சு பாத்துக்கிட்டு நிக்கிறாரு. அப்படி அன்னைக்கு கெத்துவோம் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வேலைக்கு வராம இருக்கவும் வேலை கொடுத்த அந்த ஓனரும் மேட்சுக்கு போனா அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து கத்திட்டு போறாரு. இதனால யசோதாவும் ஃபுல் காண்ட்ல இருக்க, நைட்டு கையெல்லாம் பெயிண்ட தடவிட்டு வந்து கெத்துவோம் செம்ம வேலைப்பா அப்படின்னு பில்டப் விட யசோதாவும் பயங்கரமா திட்டி தீக்கிறாங்க. ஆனா எதையுமே கண்டுக்காம கெத்தும் அவங்க அம்மாவை சாப்பாட போட சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கூடவே யசோதா செஞ்ச ஸ்பெஷல் சாப்பாட பாக்ஸ்ல இருந்து போட்டு சாப்பிடுறாரு. அடுத்த நாள் கருப்பையாவும் டோர்னமெண்ட்டுக்காக காசை வசூல் பண்ண வந்திருக்காரு. அப்ப வெங்கட்டும் அவருக்கு கால் பண்ணி, என்னண்ணே பேனர்ல அன்பு போட்டெல்லாம் போட்டிருக்க, அவன் போட்டெல்லாம் போடுற மாதிரி இருந்தா எங்க போட்டெல்லாம் எடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறான். இங்க அன்பும் கெத்து சொன்ன விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கடைக்கு வந்து அவரோட அப்பாவும் சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சின்ன பசங்க மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பீங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி செட்டில் ஆக வேண்டியதானே அப்படி சொல்ல, அந்த சின்ன பையன் அப்படி சொன்ன அந்த வார்த்தை அன்புக்கு பிடிக்காம இருக்குமோ, என்ன சின்ன பையன் சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சண்டைக்கு போறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு துர்காவை பார்த்து அன்பும் உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கட்டா அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரி வாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா லவ் மேரேஜ்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக அன்பும் துர்காவோட அண்ணியை பிடிச்சி துர்காவோட அம்மா கிட்ட, மாப்பிள்ளை எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு துர்காவை பொண்ணு பக்கம் வர சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, துர்காவோட அம்மாவும் சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் அன்பும் அவரோட குடும்பத்தோட பொண்ணு பக்கம் வராரு. ஆனா வர வழியில கார் பஞ்சர் ஆகவும் பஞ்சர் பிடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அன்புக்கு தெரிஞ்ச ஒரு டீம் அந்த பக்கமா வராங்க. இதை பார்த்து அன்பும் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனுங்களும் கெத்தன டீமுக்கு எதிராக விளையாட கூப்பிட்டாங்க, அதான் போய்கிட்டு இருக்கோம், அவர் தான் இங்க ப்ரோ பிளேயராமே அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு கெத்து பேசின விஷயம் அன்புக்கு ஞாபகம் வர, யாரு சின்ன பசங்க அப்படின்னு இன்னைக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் கூட நானுமே மேட்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை மட்டும் பொண்ணு பார்க்க போக சொல்லிட்டு விளையாட போறாரு. இந்த பக்கம் பொண்ணு பார்க்க வந்தவங்கள துர்காவும் அளவுக்கு அதிகமா கேர் எடுத்து இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுக்க, யசோதாவும் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் அன்பும் துர்காவும் லவ் பண்ணிருக்காங்க போல அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. அன்போட ஃபேமிலியும் பலகாரம் எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட, நாங்க இங்க வந்ததே துர்காவை எங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பிவிடுங்க அப்படின்னு கேட்கத்தான் அப்படி சொல்ல, அந்த நேரம் பார்த்து கெத்துவோட அம்மாவும் அன்போட
துர்காவோட அப்பா அம்மா கிட்ட நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்க யசோதாவா அவங்கள உள்ள போக சொல்லிட்டு எனக்கும் துர்காவோட அப்பாவுக்கும் சாதியில எல்லாம் உடன்பாடு கிடையாது, அவர் வரட்டும் கலந்து பேசிட்டு சொல்றேன் அப்படி சொல்ல அவங்களும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் கிரிக்கெட் மேட்ச்ல கெத்துவா அன்பு விக்கெட் எடுக்க அன்பு மேல பயங்கரமா கோவப்படுறாரு கெத்து. அவரும் அமைதியாவே போக அந்த நேரம் பார்த்து சரவணனும் கெத்த கலாய்க்க இத அவரோட மச்சான் பார்த்து காண்டாகி சரவணன் கிட்ட சண்டைக்கு போறாரு. ஒரு கட்டத்துல வாய் தகராறு கை தகராறு ஆகுது. கெத்துவும் அவங்கள பிரிச்சு விட்டுட்டு அன்புவை பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாரு. அன்புவுமே கெத்த பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாரு. சின்ன பையனை அடிக்க வந்துட்டா அப்படின்னு மச்சானும் அவமானத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க அவரு கூட கெத்துமே உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அங்க வந்து ஐயாச்சாமியா விளையாட போன இடத்துல எதுக்கட அடிக்கிறீங்க, நீங்க கிட்டது இல்லாம ஏன் பையனுமே சேர்த்து கெடுக்கிறீங்க அப்படின்னு சண்டை போட இதை கேட்டு கடுப்பான கெத்தும் அவரை புரட்டி எடுத்துட்டு மச்சான பார்த்து அந்த அன்பு பையனை அன்னைக்கு அடிச்சிருந்தா தோத்ததுல அடிச்சிட்டோம்னா இருக்கும், கமிட்டி கிட்ட சொல்லு ஃபைனல்ல அவனை எதிர்த்து ஆடுறன்னு மேட்ச்ல அவனை ஓட விடணும் அப்படி சொல்லி மச்சான சமாதானப்படுத்துறாரு. அன்னைக்கு நீட்டு அன்பும் சாப்பாடு வாங்குறதுக்காக ஹோட்டலுக்கு போக அங்க கருப்பையாவும் அவரோட பொண்ணு அகிலாவும் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அப்ப கருப்பையாவும் அன்பு கிட்ட உன்னோட வீட்டுல சிஎஸ்கே பிளேயர்லாம் வரைஞ்சாரு ஒரு ஆர்டிஸ்ட், அவரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுப்பா, கங்குலி போட்டவ வரையணும் அப்படி சொல்ல அதுக்கு அன்பும் அவ எதுக்குன்னு என் ஆளோட அப்பாவே ஒரு ஆர்டிஸ்டா, அவரோட நம்பரை என் ஆளுகிட்ட வாங்கி தர அப்படி சொல்றாரு. அங்கே கட் பண்ணி அப்படி இங்க யசோதாவும் கெத்துவ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து கற்பூரத்தை ஏத்தி வச்சுக்கிட்டு சத்தியம் பண்ணு துர்கா கல்யாணம் முடிகிற வரைக்கும் மேட்ச் விளையாட மாட்டேன்னு, விளையாட போன இடத்துல ஐயாசாமியை போட்டு அடிச்சிருக்க, அடிதடி மட்டும்தான் இல்லாம இருந்துச்சு, இப்ப அதையுமே ஆரம்பிச்சுட்ட, ஒழுங்கா சத்தியம் பண்ணு அப்படி சொல்ல கெத்துவும் மனசுக்குள்ள ஃபைனல்ல அன்புவை ஓட விட்டு மேட்ச கெத்தா முடிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு யசோதாக்காக பொய் சத்தியம் பண்ணிட்டு என்ன இந்த மாப்பிள்ளை வீட்டு மேல மட்டும் எவ்வளவு ஆர்வம் காட்டுற அப்படின்னு கேட்க யசோதாவும் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு அட்ரஸ் கொடுத்தது நம்ம பொண்ணுன்னு சொல்ல அப்ப லவ்வா எங்கிட்ட துர்கா சொல்லவே இல்லையே அப்படின்னு கெத்தும் சொல்ல அப்பா கிட்டயே எல்லாத்தையுமே பொண்ணுங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே யசோதாவும் துர்கா கூட தன்னோட அம்மாவோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட துர்காவுக்கு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்கு, இது மட்டும் கை கூடி வந்தா அந்த வீட்டை வித்து இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படி சொல்ல அவங்க அம்மாவும் யசோதாவோட அண்ணனுக்கு தெரியாம கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அவசரத்துல அவன் புருஷ மாதிரி எவனையாவது பிடிச்சி கட்டி வச்சிடாத அப்படி சொல்லி அனுப்புறாங்க. அடுத்ததான் பஸ்ல துர்கா கூட வரும்போது கெத்துவோட அம்மாவும் துர்காவை பொண்ணு பார்த்துட்டு போனாங்களே அவங்கள பத்தி விசாரிச்சியாப்பா அப்படின்னு கெத்து கிட்ட கேட்க அதுக்கு கெத்துவும் துர்காவை வெறுப்பத்துறதுக்காக அதெல்லாம் விசாரிச்சாச்சு, அந்த பையன் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்ட துர்காவும் அப்ப நீ விசாரிச்சிருந்தா உனக்கு அந்த பையனை கண்டிப்பா பிடிச்சிருந்திருக்கும், செம்மையா கிரிக்கெட் விளையாடுவானா, உன்னை விட நல்லா விளையாடுவானா அப்படின்னு சொல்ல அதுக்கு கூட இருந்த அரவிந்தம் நம்ம கெத்தை விட நல்லா விளையாடுறதுக்கு தான் ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு சொல்ல கெத்துவும் அன்பதான் நினைச்சு சொல்றேன் போல அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு ஒரு அற விடுறாரு. அவனுமே அமைதியா போறான். இதனா வரைக்கும் கெத்துக்கு அன்புதான் மாப்பிள்ளைனும் அன்புக்கு கெத்துதான் துர்காவோட அப்பான்னு தெரியாது. அப்படியே அன்னைக்கு நைட்டு சரவணனும் அன்பு கிட்ட வந்து எனக்கு நம்ம கெத்து நாளைக்கு நடக்க போற அந்த மேட்ச்ல வந்து பிரச்சனை பண்ணுவாருன்னு தோணுதுன்னு சொல்ல அவர் பிரச்சனை பண்ணா நாமளுமே பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு அன்பு சொல்றாப்ல. இதை கேட்ட சரவணனும் எனக்கு பயம் என்னன்னா உங்க மாமனார் வீட்டுக்கு நடக்கிற சண்டை தெரிஞ்சு ஏதாவது பஞ்சாயத்து பண்ணிட போறாரு அப்படின்னு சொல்ல என் மாமனாரு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கிரவுண்டுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறத பாக்குறதா வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டரை கூப்பிட்டு வீடு ஃபுல்லாவே துர்காவுக்கு பிடிச்ச கலரா அடிக்க சொல்றாரு. அடுத்த நான் அனுபவமே துர்காவோட ஜாதகத்தை வாங்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வராரு. அப்பதான் துர்காவோட அப்பா தான் கெத்து அப்படின்னு அன்புவுக்கு தெரிஞ்சு போயிடுது. கெத்துவுக்குமே அன்பதான் துர்கா லவ் பண்ணிருக்கா அப்படின்னு தெரிய வருது. அப்படியே அன்புவும் ஜாதகத்தை வாங்கிட்டு அங்கிருந்து போக கெத்துவுமே அமைதியா ரூமுக்குள்ள போறாரு. அவரை பார்த்துக்கிட்டே துர்காவும் உள்ள போயிட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க அதுக்கு கெத்துவும் என்னை விட அவன் நல்லா விளையாடுவான்னு அவன் சொன்னானா அப்படின்னு கேட்க அதுக்கு துர்காவும் அவன் சொல்லலப்பா நான் தான் இன்னைக்கு கிண்டலா சொன்னேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு கோவமா கெத்துவுமே மேட்சுக்கு கிளம்புறாரு. இதெல்லாம் மேட்சுக்கு வர வழியில மச்சான் கிட்ட கெத்துவும் சொல்ல அவரும் கோவமா கெத்தை இறக்கி விட்டுட்டு நேரா சொல்லிடுமாமா எனக்காக அன்பு பையனை அடிக்க முடியாதுன்னு என் புள்ளைக்கு அவனை தான் கட்டப்போறேன்னு சொல்லிடுமாமா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல கெத்துவும் எதுவுமே பேசாம இத்தனை வருஷமா என் கூட இருந்துட்டு அவளதான் என்ன புரிஞ்சுக்கிட்டேல அப்படின்னு கோவமா சொல்லிட்டு மேட்ச் விளையாட போறாரு. அங்க ஆப்போசிட் டீம்ல இருந்தவங்களும் கெத்து எதிர் டீம்ல இருக்கிறத பார்த்துட்டு எப்படி தோத்த டீம்ல இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் எங்க டீமுக்கு எதிராக விளையாட விடுறீங்க அப்படின்னு சண்டை போட அதுக்கு அன்பும் அவரோட டீம் கிட்ட விடுங்கப்பா கெத்த ஆடிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு காண்டான கெத்தம் நீ என்ன எங்களுக்கு பிச்சை போடுறியா மேட்ச் ஆடணுமா வேண்டாமா அப்படின்னு அம்பே சொல்லிட்டோம் கண்டவெல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்ல அன்பு ஹலோ யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்ல கடுப்பான கெத்தம் இந்த ஹலோகள் எல்லாம் போன்ல பேசும்போது வச்சுக்க மரியாதை கொடுத்தாதான் மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அம்பேரும் மேட்ச் விளையாட வந்தா மேட்சை மட்டும் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அந்த நேரத்துல அப்பாவும் கோவமா போனதுனால அன்புக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவரும் போன் எடுக்கல. அப்பதான் அங்கே வந்து அரவிந்தன் துர்கா கிட்ட நம்ம கெத்துவா அன்புன்னு ஒரு கெஸ்ட் பிளேயரு கெத்த மேட்ச்ல தோக்கடிச்சு அசிங்கப்படுத்திட்டான், அதுக்கு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெத்து கமிட்டி கிட்ட கேட்டு வாங்கி மேட்ச் ஆட போயிருக்காரு அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துல அன்பு கொடுத்த அந்த பேட்டி டிவில வர யசோதாவுமே அதை பாக்குறாங்க. அப்படியே இங்க கடைசி ஓவர் மேட்ச்ல கெத்து ஒரு ரன் எடுத்து கொடுத்தா அவரோட டீம் வின் ஆகும். மூணாவது பால போட வர அந்த மேட்ச்ல ஜெயிச்ச
ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன் பால அடிக்கிறதுக்கு முன்னாடியே கெத்து ரன் எடுக்கிறதுக்காக கிரீஸ்ல இருந்து பேட்டை எடுத்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஓடுறாரு. ஆனா அன்பு பால் போடவே இல்ல. கையில வச்சுக்கிட்டு ஸ்டெம்ஸ்ல தட்டி கெத்துவா அவுட் ஆக்குற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்துட்டு அவுட் பண்ணாம ஒழுங்கா பாலை பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பால போட வராரு. இவன் பிச்சை போட்டு நம்ம ஜெயிக்கணுமா அப்படின்னு யோசிச்ச கெத்தும் பேட்டிங் பண்ணாமலேயே பேட்டை கிரவுண்ட்ல தூக்கி போட்டுட்டு ஒரு ஓரமா வந்து உட்கார்றாரு. இதை பார்த்த மச்சானோ அவன் விட்டு கொடுத்து என் மாமா ஆடணுமா, சிலற மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்க கிடையாது, நாங்க 20 வருஷமா நாங்க தான் கெத்து அப்படின்னு அன்போட டீமை வெறுப்பேத்துறாரு. அப்பதான் கமிட்டி கிட்ட பேசிட்டு வந்த பிரகாசம் அன்பு கிட்ட வந்து நம்மள பணத்தை மட்டும் எடுத்துக்க சொல்றாங்க, அவங்க கப்ப எடுத்துக்கிறாங்களா அப்படி சொல்ல, இவ்வளவு தூரம் பணம் வாங்கவா வந்தோம், நமக்கு கப்பு தான் முக்கியம்னு சொல்ல, அதுக்கு பிரகாஷோட டீம்ல இருந்தவங்களும் அன்பை பார்த்து நீங்க கெஸ்ட் பிளேயர் தானே, அந்த மாதிரி நடந்துக்க, எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், சொந்த ஒரு ஜாலி டீம்லயே உன்னோட சேர்ந்து விளையாட முடியல, எங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அசிங்கப்படுத்த, இதை கேட்ட கெத்தோட மச்சானோ அன்பை பார்த்து ஓ சொந்த ஒரு டீம்லயே உன்னால விளையாட முடியலையா அப்படின்னு கலாய்க்க கோமன அன்பு மச்சான் அடிக்கிறாப்ல. ஆல்ரெடி கோவத்துல இருந்த கெத்தும் அன்பை போட்டு புரட்டி எடுக்க அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் செம்மையா அடிதடி நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரம் பார்த்து யசோதாவும் துர்காவும் அங்கே வராங்க. அப்பாவை அன்பு அடிக்கிறத பார்த்துட்டு துர்காவும் ஓடி போயிட்டு அன்பவை கன்னத்திலே அரைஞ்சு சண்டையை நிறுத்துறாங்க. யசோதாவும் கெத்துவ பார்த்து கையெடுத்து கும்பிட்டு போதுண்டா சாமி, உன் கூட நான் வாழ்ந்தது, இருக்கிற குறை காலத்திலேயாவது மரியாதையை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு, இனி நீ இருக்கிற தசை பக்கமே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து தன்னோட அம்மாவோட வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படி இங்க யசோதா இல்லாதனால கெத்தோட அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. யசோதா வளர்த்த அந்த மாட்டுக்கு தண்ணி வச்சா கூட அதை குடிக்க மாட்டேங்குது. இந்த பக்கம் யசோதாவோட அம்மாவும் என் மகளோட வாழ்க்கையை கெடுக்கணும்னே அந்த அன்பு பையன் பொண்ணு பார்க்க வந்திருக்கானே அப்படின்னு அன்புவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட துர்காவும் எதுக்கு அவனை திட்டுற, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு யசோதாவோட அம்மாவும் அது சரி, உங்க அம்மாவது கல்யாணத்துக்கு அப்புறமா தான் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சண்டை போடுறாங்க. அந்த நேரத்துல யசோதாவோட அண்ணன் கறிக்கடைக்கு முன்னாடி வந்து நின்னுகிட்டு அன்புவும் துர்காவை தேடி அங்கே வந்து கால் பண்ணி பாக்குறாரு. ஆனா போனை எடுக்கவே மாட்டாங்க துர்கா. அதே நேரத்துல அங்கே கெத்துவுமே யசோதாவை பாக்குறதுக்காக வராரு. அங்க அன்பு நிக்கிறத பார்த்துட்டு இங்க எதுக்கடா வந்து அப்படின்னு அவரை அடிக்க போக திரும்ப ரெண்டு பேத்துக்குமே கைகளை பாக்குது. ஊரே ஒண்ணு சேர்ந்து வேடிக்கை பாக்குது. அந்த நேரத்துல அங்க யசோதாவும் வர கூட்டமுமே கலைஞ்சு போகுது. அப்படி யசோதாவும் துர்காவை பார்த்து நான் ஒண்ணு உன்னை கட்டி போட்டு வைக்கல, நீ போறதா இருந்தா போ, சும்மா கண்டவன்லாம் வர வச்சு சண்டையை உண்டாக்காத அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அன்புவும் நான் ஒன்னும் சும்மா வரலைங்க, உங்க பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லி ஒரு டிஃபன் பாக்ஸ கொடுக்கறாரு. அதை வாங்கின யசோதாவும் தூக்கி போடுறாங்க. அந்த பாக்ஸ கெத்துவுமே எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறாரு. ஏன்னா அந்த பாக்ஸ்ல தான் யசோதா கெத்துக்கு ஸ்பெஷலா கறி சமைச்சு வைப்பாங்க. அதோட ஞாபகார்த்தமா தான் எடுத்து வச்சுக்கிறாரு. ஒரு பக்கம் அன்புவும் துர்காவை பிரிஞ்சு கஷ்டப்பட, இன்னொரு பக்கம் கெத்தும் யசோதாவை பிரிஞ்சு வேதனைப்படுறாரு. அவங்களோட பிரிவை தாங்காம தினமும் அவங்களோட புடவையில தான் படுத்து தூங்குறாரு கெத்து. சரி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு கெத்தும் யசோதாவோட வீட்டுக்கு போக, தேவையில்லாதவங்கள இங்க வந்து என் நிம்மதியை கெடுக்காதீங்க அப்படின்னு யசோதாவும் சொல்ல, அதனால கெத்துவுமே திரும்ப வந்துடுறாரு. என்னதான் யசோதாவும் கெத்த திட்டி அனுப்புனாலும் அவரோட சட்டையோட வாசனை இல்லாம அவங்களாலுமே தூங்க முடியல. அந்த அளவுக்கு கெத்துவ லவ் பண்றாங்க போல. அப்படி ஒரு நாள் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற துர்காவை பாக்குறதுக்காக அன்புவுமே சரவணோட ஜெராக்ஸ் கடையில இருந்து கிளம்புறாரு. இத அங்க ஜெராக்ஸ் போட கொடுத்த கருப்பையாவுமே பார்த்துட்டு சரவணன் கிட்ட என்னடா 2 வாரமா அன்பு சரியில்லையே, விளையாட போன இடத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னு கேட்க, எல்லாமே உன் டீம் ஆளாத அப்படின்னு சரவணன் சொல்ல, ஆமா ஜாலி டீமை பத்தி தப்பா பேசிருப்பாங்க, அதனாலதான் பையன் சண்டை போட்டிருப்பான் அப்படின்னு கருப்பையாவும் சொல்ல, அதை கேட்டு சரவணன் நக்கலா சிரிக்கிறாப்ல. என்னடா சிரிக்கிற, அவனும் என் டீம் தானே, சொல்ல போனா என் தம்பி மாதிரி தானே பாக்குறேன் அப்படின்னு கருப்பையாவும் சொல்ல, என்னன்னா பேசுற, ஒன்னும் தம்பின்னு சொல்ல இல்ல விடு, என்ன தம்பி மாதிரி, அந்த மாதிரி தான் இங்க பிரச்சனையே, அசிங்கமா பேனர்ல இருந்து அவன் போட்டோவை எடுத்துட்டு இப்ப வந்து பேசுற அப்படின்னு சரவணன் கேட்க, அதுக்கு கருப்பையாவும் டேய் என்னடா இப்படி பேசுற, இதனால் வரைக்கும் அவனை என் டீம்ல விளையாடத்தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவதான் வெங்கட் இருக்கேன், ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, பிரச்சனை வந்தா வரட்டும், உனக்கு தெரியும்ல யாரு விளையாண்டா டீம் ஜெயிக்கும்னு, அப்ப அன்பு கண்டிப்பா வேணும்னு வெங்கட் கிட்ட சொல்லு, ஆனா நீ சொல்ல மாட்ட, ஏன்னா வெங்கட் உனக்கு தம்பி, ஆனா அன்பு உனக்கு தம்பி மாதிரி, நீ எல்லாம் எப்படி தெரியுமா, எனக்கெல்லாம் நிறைய எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா நான் யாரையுமே எஸ்சியா பாக்குறது இல்ல அப்படின்னு ஒரு கூட்டம் சுத்திமே, அந்த மாதிரி வெங்கட்ட கூட நம்பிடலாம்ப்பா, ஆனா உன்ன மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ப முடியாது வேஷம்னு சொல்ல, எதுவுமே பேச முடியாத கருப்பையாவும் ஜெராக்ஸுக்கு காசை கொடுத்துட்டு வராரு. அதை பார்த்த சரவணனும் என்னது இது புதுசா, நான் உங்களை அண்ணனா தானே பாக்குறேன் அப்படி சொல்ல, அங்கிருந்து கருப்பையாவும் எதையுமே பேச முடியாம கிளம்புறாரு. இங்க துர்கா கிட்ட வந்த அன்புவும் எங்கிட்ட பேசவே மாட்டியா அப்படின்னு கேட்க, அதுக்கு துர்காவும் உனக்கு என் மேல இருக்கிற லவ் பெருசு இல்ல, எங்க அப்பா மேல இருக்கிற ஈகோ தான் பெருசு அப்படின்னு கேட்க, ஓ மேல இருக்கிற லவ் தான் பெருசுன்னு அன்புவும் சொல்ல, அப்ப எங்க அப்பா கிட்ட வந்து சொல்லணும் நீ தான் மாப்பிள்ளன்னு அப்படின்னு துர்காவும் சொல்ல, அதுக்குன்னு உங்க அப்போட காலையா வந்து விழ சொல்ற அப்படின்னு கோவப்பட, உன்னை எனக்கு எதுக்கு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிற, எங்க அப்பானா எனக்கு உசுறு, நீ பண்றது பேசுறது எல்லாமே எங்க அப்பா மாதிரி இருந்துச்சு, ஆனா நீ அதே அடிப்ப நான் உன்னை வந்து கட்டிக்கணுமா, இப்ப கூட
கூட எங்க அப்பா கிட்ட போயிட்டு நீ தான் வேணும்னு சொன்னா அதுக்கு பிடிக்கதே இல்லையோ அது ஒத்துக்கும். எல்லாத்தையும் விட நான் உசுறு. எங்க அப்பாக்கும் உன்னை பிடிக்கணும். அதுவா வந்து சொல்ற வரைக்கும் நானா உன்கிட்ட பேச மாட்டேன். நீயும் பேசாத அப்படி சொல்லிட்டு போறாங்க. அப்படியே அன்பும் எப்படி கெத்துக்கிட்ட சாரி கேட்கலாம் அப்படின்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு போய் சாரி கேட்கலான்னு போறாரு. ஆனா எல்லா ட்ரையுமே சொதப்புல முடியுது. அந்த இடத்துல கருப்பையம்மா அன்புக்கு கால் பண்ணி நாளைக்கு கிரவுண்டுக்கு வாப்பா பேசணும் அப்படி சொல்றாரு. அடுத்த நாள் அன்புமே கிரவுண்டுக்கு வர அவரை கூட்டிட்டு போயிட்டு வெங்கட் கிட்ட 20வது டோர்னமெண்ட் நடத்துறோம்ல, நம்ம ஜாலி டீமோட ஓப்பனிங்ல இருந்து விளையாண்ட கெத்தா இருக்கணும் அப்படின்னு கருப்பையம்மா சொல்ல, இந்த ஐடியா உனக்கு யார் கொடுத்தது அன்பா அப்படின்னு வெங்கட் கேட்க, யாரு கொடுத்தா என்னப்பா, இங்க இருக்கிறதுலயே அதிகம் கிரிக்கெட் தெரிஞ்ச ஒரே ஆள் அன்புதான். அதனால அவனை டீம்ல சேர்த்துக்கிட்டு மேட்ச் விளையாடலாம். கேப்டன்ற முறையில நான் சொல்றேன். அவன் கூட சேர்ந்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆடுங்க. விருப்பம் இல்லாதவன் டீமை விட்டு வெளியில போங்க அப்படின்னு கருப்பையம்மா சொல்ல, இதை கேட்ட வெங்கட்டம், என்னென்ன காமெடி பண்ற, டீம்ல ஆள் அதிகமாயிட்டா தூக்குற முதலே உன்னதான், நீ கேப்டனா அப்படின்னு சொல்லி கலாய்க்க அவன் கூட இருந்த எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போதான் அன்பும் வெங்கட் கிட்ட, சரி விடுனே, நான் ஜாலி டீம் கூட விளையாடுறதுக்காக ஒரு டீமை கூட்டிட்டு வரேன், அவங்க கூட விளையாடுறேன், அந்த டீமுக்கு கருப்பியா தான் கேப்டன் சொல்ல, சரி நீ ஜெயிச்சு காட்டினா இந்த ஜாலி டீம் உன்னோடது, இல்லனா வாழ்க்கையில கிரிக்கெட்டை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாது, இந்த கிரவுண்ட்ல காலையுமே வைக்க கூடாது அப்படின்னு வெங்கட்டும் சொல்ல, உடனே அன்பும் காசை எடுத்து கொடுத்துட்டு அவங்க டீமுக்கு என்ட்ரி போட சொல்றாரு. அதுக்கு வெங்கட்டம், வேணாப்பா ஓசிலே விளையாடுங்க, அப்படி எந்த டீமை தான் நீ கூட்டிட்டு வரேன்னு பாப்பா அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்புறாரு. அடுத்து நான் கெத்துவோட அம்மாவும் யசோதோட வீட்டுக்கு போயிட்டு, நீ இல்லாம என் பையன் ரொம்பவே கஷ்டப்படுறாமா, நானும் எந்த மாதிரி எப்ப போறோம்னு தெரியாம முழிக்கிறமா, நீ இல்லாம வீடு வீடு மாதிரி இல்லமா, வாமா வீட்டுக்கு அப்படி சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த நேரத்துல ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் நடத்துற அந்த டோர்னமெண்டோட முத மேட்ச் ஆரம்பிக்க அன்புவும் கருப்பையாவோட பொண்ணையுமே டீம்ல சேர்த்துக்கிறாரு. அது பிடிக்காம அவரோட டீம்ல இருந்த 2 பேரும் மேட்ச் ஆடல அப்படி சொல்லிட்டு போக, இந்த பக்கம் சரவணனும் எதுக்கடா பசங்க விளையாடுற டீம்ல பொம்பல் பிள்ளை அப்படின்னு கேட்க, அதுக்கு அன்புவும், அன்னைக்கு வெங்கட் என்ன டீம்ல சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு கோவப்பட்ட, இப்ப அதே தன்னடா அகிலாவை சேர்த்ததுக்குமே நீ பண்ற அப்படின்னு சொல்ல, அது சாதி திமிர்ரா அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்ப இது மட்டும் என்ன ஆம்பளை திமிரா அப்படின்னு அன்புவும் கேட்டுட்டு கருப்பையாவை பார்த்து, நம்ம டீம்ல 2 பேர் குறையறாங்க அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து கருப்பையோட கிட் பேக்க கெத்துவுமே எடுத்துட்டு வர, அதை பார்த்த அன்புவும், இவரை விளையாட சொல்லி கேளுங்க அப்படின்னு கருப்பையா கிட்ட சொல்ல, கருப்பையாவும் கெத்துக்கிட்ட வந்து எங்க டீம் சார்பா விளையாட வாப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு கெத்தும் வேணான்னு சொல்றாரு. அதனால அன்புவும் கெத்துவ விளையாட வைக்கிறதுக்காக கருப்பையாவை பார்த்து, அண்ணே அவரெல்லாம் லப்பர் பந்தியே தக்க துக்கம் விளையாடுவாரு, இது காக்பாலு, விளையாட கூப்பிட்டா வருவாரா அப்படின்னு சொல்ல, ஈகோவை தூண்டுற மாதிரி பேசுனதுனால கெத்துவும் கருப்பையா கிட்ட, உங்க டீமுக்காக நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த மேட்ச்ல அன்புமே ரன் அவுட் ஆக ஒரு கட்டத்துல கெத்துமே அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் கருப்பையாவும் அவரோட பொண்ணு அகிலாவும் களத்துல இறங்கி அவங்க டீமை ஜெயிக்க வச்சு அடுத்த ரவுண்டுக்கு போறாங்க. அப்படி கிரவுண்டுக்கு வெளியில பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்புக்கு ஒரு கால் வர, அந்த போனை ஒருத்தர் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு, ஆள் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக, இத கெத்துமே பாக்குறாரு. அப்ப கூட இருந்த மச்சானும், ஒரு துபாய் மாப்பிள்ள துர்காவை ரொம்ப நாளா பொண்ணு கட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த வாரம் சண்டே வர சொல்ல அப்படின்னு கெத்துமே சொல்றாரு. அங்கே கட் பண்ணி, அன்னைக்கு நேற்று துர்காவுக்கு கால் பண்ணி உன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுன்னு சொல்ல, கை தவறி டச் ஆகி கால் வந்திருக்கும் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆனா பேசணும்னு தான் கால் பண்ணிருக்காங்க போல. அப்படி வீட்டுக்கு வந்த கெத்துவோம் வீட்டுல யசோதா இருக்கிறத பார்த்துட்டு அழுதுகிட்டு, என்னை ஏமா விட்டுட்டு போன, நீ இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு கட்டி பிடிக்க, அதான் நான் வந்துட்டேன்ல எதுக்கு அழுகுற அப்படின்னு சமாதானம் பண்றாங்க. அடுத்த நான் அன்பும் கெத்தும் மேட்ச் விளையாண்டுகிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் துர்காவோட அம்மாவும் மாமியாரை கூட்டிக்கிட்டு துர்கா நர்ஸா வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வராங்க. அப்ப அன்போட அம்மாவும் அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு செக்கப்புக்கு அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அவங்களும் துர்காவோட அம்மாவை பார்த்துட்டு, பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அவனால வர முடியல, மத்தபடி என் பையனை பத்தி ஊருக்குள்ள விசாரிச்சு பாருங்க, அவன் கெட்டவன்னு எவனாவது சொன்னா பொண்ணு தர வேணாம் அப்படி சொல்ல, அதுக்கு துர்காவோட அம்மாவும், சரி உங்க பையனுக்கு கால் பண்ணி உங்களுக்கு உடம்புக்கு முடியல சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்க, 30 நிமிஷத்துல வந்துட்டாருன்னா என் பொண்ணை தரேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் கால் பண்ணி எனக்கு உடம்புக்கு முடியலப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வாப்பா அப்படின்னு கூப்பிட, அவருமே வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. ஆனா 30 நிமிஷம் ஆகியுமே அன்பு வரல. அதுக்கு பதிலா சரவணன் தான் வராரு. இத பார்த்த துர்காவோட அம்மாவும் அன்புவோட அம்மா கிட்ட, இந்த 30 நிமிஷத்துல வச்சு உங்க பையனை நான் வேணான்னு சொல்லல, நான் ஒருத்தன் கூட 20 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதை வச்சுதான் சொல்றேன், ஊருக்கு நல்லவனா இருக்கிறவன் எல்லாம் வீட்டுக்கு நல்லவனா இருக்கிறது இல்ல, என் வீட்டுக்கு ஒரு நல்லவன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு துர்காவை நாளிலிருந்து வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி வீட்டுக்கு வந்த அன்பு கிட்ட அவங்க அம்மாவும், நான் எப்படியாவது பேசி கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு பார்த்தா நீ கெடுத்தடா, இனி நீ ஆச்சு துர்காவை வச்சு அப்படின்னு திட்டி தீக்கிறாங்க. அடுத்து நான் நடந்த எல்லாத்தையுமே கருப்பையா கிட்ட அன்புமே சொல்ல, அவரும் என் கூட வா, நான் வீட்டோட கிரக பிரவேசத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அங்கேதான் போறேன், நான் பேசி முடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக, ஆனா இங்கே கெத்தோட மச்சான் துபாய் மாப்பிள்ளைய துர்காவை பொண்ணு பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காரு. வீடு ஃபுல்லாவே கூட்டமா இருக்க அதை வெளியில இருந்து அன்புமே பாக்குறாரு. இன்னொரு பக்கம் தோட்டத்துல கெத்துவும் மச்சான் கிட்ட, ஏன் சொல்லாம கொள்ளாம மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்க, நீ தானே மாமா சண்டை கூட்டிட்டு வா அப்படி சொன்ன, அதான் கூட்டிட்டு வந்த அப்படின்னு மச்சான சொல்ல,
அது அந்த அன்பு பையனை கடுப்பேத்துறதுக்காக சொன்னேன். நான் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு தான் துர்கா அமைதியா இருக்கா. இதுவே அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தா இந்நேரம் வீடே ரெண்டா இருக்கும். எப்படி துர்காவோட மூஞ்சில நான் முழிப்பேனே தெரியல. மாப்பிள்ளை கிட்ட நான் பேசி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர பத்திரிக்கை தூக்கி கேட்டு கருப்பையாவும் கூட அன்புமே இருக்க கெத்தும் அப்படின்னு நிக்கிறாரு தன்னோட பொண்ணை பாத்துக்கிட்டு. அந்த பத்திரிக்கைய மச்சான வாங்கிக்கிட்டு அவங்கள அனுப்பிவிட அன்புவும் துர்காவை பாத்துக்கிட்டு அப்படியே கெத்துவோ ஒரு பார்வை பாத்துக்கிட்டே போறாரு. இத கெத்துவுமே பாத்துக்கிட்டே நிக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு நேற்று யசோதாவும் கெத்துக்கிட்ட மாப்பிள்ள 3 மாசத்துல துபாய் போயிடுவாராம், அதுக்குள்ள பேசி முடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன அவசரம், அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு கெத்துவும் சொல்ல கோவமான துர்காவும் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு நீ சொல்ற வரைக்கும் அன்புவை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், அதே மாதிரி அவனை தவிர வேற யாரையுமே நான் கட்டிக்க மாட்டேன், அதே மாதிரி எவனாவது இழுத்துட்டு வந்த இங்க நடக்கிறதே வேற அப்படின்னு கத்திட்டு போறாங்க. அதனால கெத்தும் துர்கா கிட்ட என் மேல இருக்கிற கோவத்தை நீ ஏமா அம்மா கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல என்னப்பா பண்றது, எனக்கு இந்த வீட்டுல பேச யாரு இருக்கா, உனக்கு என்ன விட உன் ஈகோ தான் பெருசா இருக்கு, அதான் அவகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. ஆனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசினது இல்லையே அதை பத்தி, ஏன்னா என் நம்பிக்கையை கெடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்பினப்பா, ஆனா உன் ஈகோக்காக என்னை விட்டு கொடுத்துட்டே இல்ல அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க எதுவுமே எதுவுமே பேச முடியாம அமைதியாவே நிக்கிறாரு. அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் தான் பொண்ணு கேட்ட கேள்வியை நினைச்சுக்கிட்டே ஒரு பால கூட டச் பண்ணாம அவுட் ஆயிடுறாரு. இதனால அன்புமே இறங்கி அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்டு கெத்துவை பார்த்து நாளைக்கு ஃபைனல்ஸ் மறக்காம வந்துருங்க, டீம்ல எல்லாருமே ஜெர்சி போட்டுட்டு வராங்க, அதனால நீங்களுமே ஜெர்சி போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெர்சியை கொடுக்க எதுக்கட நேத்து வீட்டுக்கு வந்த என்ன கேவலமா பார்த்த அப்படின்னு அவனை அடிக்க அதுக்கு அன்பும் நான் கேவலமானாலும் உங்களை பார்க்கல, பாவமாதான் பார்த்தேன், நீங்க என் மேல இருக்கிற அந்த வெறுப்புல மாப்பிள்ளைய வர சொன்னீங்க, அவங்களுமே வந்துட்டாங்க, ஆனா துர்காவுக்கு முன்னாடி நீங்க கூனி குறுகி நிக்கிறத பார்த்ததும் எப்படா துர்காவுக்கு எடுத்து சொல்ல போறாரோ அப்படின்னு எனக்கு பாவமா இருந்துச்சு, அதான் போய் பார்த்தேன். துர்காவை பத்தில நீங்க கவலைப்படாதீங்க, அவ அப்படிதான், அவளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம சொல்லாமலே பண்ணணும் அப்படின்னு பாப்பா, இல்லனா ஏதாவது மன உளைச்சல கொடுத்து செய்ய வச்சிருவா, எப்ப உங்களாலதான் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலோ அப்பவே உங்க மேல இருந்த கோபம் வெறுப்பெல்லாம் போயிடுச்சு, தப்புதான், நீங்க இல்லாதப்ப உங்களை பத்தி பேசிருக்க கூடாதான் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படி அன்பும் ஒரு சின்ன பையன் கிட்ட என்ட்ரி பீஸ கொடுத்து வெங்கட் கிட்ட கொடுக்க சொல்ல அதை வாங்கிட்டு வெங்கட்டும் எப்படி நீ ஃபைனல்ஸ்ல ஜெயிக்கிறேன்னு பாக்குற அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அடுத்ததா அன்னைக்கு நைட்டு மச்சானும் சரக்கு போட்டுட்டு கெத்துவுக்கு கால் பண்ணி இத்தனை வருஷமா நீ அவுட் ஆக கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மாமா, ஆனா நாளைக்கு நடக்க போற அந்த மேட்ச்ல நீ அவுட் ஆகு, அப்பதான் ஜாலி டீம் கூட சபதம் போட்டு அந்த அன்பு தோப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. ஆனா அந்த போனை அட்டன் பண்ணது கெத்து இல்ல யசோதா. அதனால யசோதாவும் நேரா துர்கா கிட்ட வந்து நாளைக்கு காலையில மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வர சொல்லு, நிச்சயம் வச்சுக்கலாம், அப்படி வரலனா நான் சொல்றவனதான் நீ கட்டிக்கணும் அப்படின்னு சொல்ல துர்காவுமே அந்த விஷயத்த அன்பு கிட்ட சொல்றாங்க. விடிஞ்ச காலையில மேட்ச், இதுல நிச்சயம் வேற பண்ண வர சொல்லிட்டாங்களா அப்படின்னு கருப்பியா கிட்ட வந்து சொல்ல கருப்பியாவும் நிலைமையை எடுத்து சொல்லி வெங்கட் கிட்ட மதியமா மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டு பாக்குறாரு. ஆனா அவனுங்களும் அன்னைக்கு அவ்வளவு வாய் பேசுனீங்க, இப்ப நான் இப்படி வந்து கேக்குறீங்க, வேணும்னா மைக்கு போட்டு மக்களை கூட்டி எங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அப்புறமா பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அன்புவும் கருப்பியா கிட்ட வேகமா வராரு. அப்படி அடுத்த நாள் மேட்ச்ல வெங்கட்டும் நல்லா ஆட தெரிஞ்ச அன்போட சாதிக்காரனான பிரதீப்ப அவன் டீம்ல சேர்க்க அதை பார்த்து அவன் டீம்ல இருந்தவங்களும் எவனையோ கொண்டு வந்து டீம்ல சேர்க்கிற அப்படின்னு சவுண்ட் விடுறாங்க. அதுக்கு வெங்கட்டும் எனக்கு அன்பை ஜெயிக்கணும், அதுக்காக நான் வெளியில உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, நல்லா ஆடுறவனா டீம்ல இறக்கணும்னு சொல்ல சரின்னு அவன் டீம் ஆளுங்க சில பேர் விட்டு தராங்க, இன்னும் சில பேர் டீமை விட்டே போறாங்க. அப்படியே அன்புவும் நிச்சயம் பண்றதுக்காக துர்காவோட வீட்டுக்கு வராரு. அதே சமயத்துல எங்க கிரவுண்ட்ல கெத்துமே களத்துல இறங்கி அன்போட டீமுக்காக நிறைய ஸ்கோர் எடுக்கிறாரு. அந்த நேரத்துல பவுலிங் போடுற வெங்கட் டீம் கிட்ட பிரதீப்பம் அண்ணா கெத்து ஆஃப் சைட்ல அவ்வளவா ஆட மாட்டாரு, ஸ்லோவா போட்டா மாட்டிப்பாருன்னு சொல்ல அவன் சொன்னதை கேட்டு ஃபாலோ பண்ணியே பால போட கெத்துமே அவுட் ஆயிடுறாரு. அந்த நேரத்துல வெங்கட்டோட டீமும் கெத்து தனியால ரன் எடுத்துட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க மத்த பிளேயர்ஸும் அதான் பவுலிங் போட அன்பு இல்ல, அதனால நாமளுமே ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே அன்பு வராரு. அங்கே கட் பண்ணி பொண்ணு வீட்டுக்கு அன்பு வந்ததுமே துர்கா அவரை தடுத்து நிறுத்தி எங்க அம்மா நம்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை வர சொன்னா, வந்துட்டேல கிளம்பு போய் மேட்ச் ஆடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்ப அன்புமே யசோதாவை பார்க்க அவங்களை எதுக்கு பாக்குற, அவங்க அவங்களோட ஆளை வேலையை அனுப்பிட்டாங்க, நீ போய் விளையாட அப்படி சொல்ல அவருமே கிளம்பி வந்திருக்காரு. அப்படி அன்போட டீமும் ஃபீல்டிங்ல இறங்க அன்பு பவுலிங் போடுறாரு. அந்த நேரத்துல பிரதீப்பும் அண்ணா நான் இப்ப ஜாலி டீமுக்காக பேட்டிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல அன்புவும் அவனை நல்லா ஆடுற அப்படின்னு வாழ்த்தி அனுப்புறாரு. அன்பு பால் போட பிரதீப்பும் நல்லா அடிக்கிறான், எல்லா பந்தையுமே பறக்க விடுறான். அன்பு எப்படி எப்படி ஃபீல்டிங் செட் பண்ணி அவுட் ஆக்க பாக்குறாரு, ஆனா முடியல. ஒரு கட்டத்துல கெத்து கூடையும் கருப்பியா கூடையும் சேர்ந்து பேசி ஃபீல்டிங்ல செட் பண்றாரு. ஆனா பிரதீப் நல்லா அடிச்சதுனால அன்னைக்கு அந்த டீம் தான் ஜெயிக்குது. அன்பு சோகம் நிக்க அவர் தோல் மேல கைய போட்டு கெத்துமே கூட்டிட்டு போறாரு. அப்படியே நாட்களுமே ஓட ஆரம்பிக்குது. ஒரு நாள் கருப்பையாவும் அவரோட டீமோட பிராக்டிஸ் பண்ண கிரவுண்டுக்கு வர ஜாலியோட டீம்ல அன்போட சாதிக்காரங்க அதிகமா இருக்காங்க. கருப்பையாவும் ஜாலியோட டீமை சேர்ந்த சசி கிட்ட என்ன பழைய பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில இருக்காங்க, எல்லாம் புது பிளேயர்ஸா மேட்ச் விளையாடுறாங்களே அப்படின்னு கேட்க அதுக்கு சசியும் வெங்கட் அண்ணன் தான் அன்னைக்கு ஃபைனல்ல ஜெயிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் திறமையான ஆள டீம்ல போட்டிருக்காரு,
அதுக்கப்புறம் ஒரு 6 டோர்னமெண்ட்ல எனக்கு கப் அடிச்சிட்டோம், எங்க போனாலும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலே ஒரு கெத்து தான் சொல்றான். அங்கே கட் பண்ணி ஃபைனல் மேட்ச் அப்ப அன்புவும் கருப்பையாவும் கெத்துக்கிட்ட நாம இந்த மேட்சை ஜெயிக்க வேணாம், ஒரு அன்புவை டீம்ல எடுக்கல அப்படிங்கிறதுக்காக தானே சவால் விட்டோம். இன்னைக்கு பாருங்க நம்ம பசங்க ஜாலி டீம்ல இருக்காங்க, அப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோம், இது வெறும் போட்டி தான், ஜெயிக்கிறதுக்கு திறமை தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுதான் வெங்கட் ஆளுங்களை இறக்கிருக்கான், அதனால அவன் ஜெயிக்கட்டும், அப்பதான் திறமை மேல நம்பிக்கை வைப்பான் அப்படி சொல்ல அதுக்கு கருப்பையாவும் கெத்துவும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத